கூரியர் உலகில் கொடிகட்டி பறக்கும் ப்ரொஃபஷனல் கூரியரின் நிறுவனர் திரு அகமது மீரான் திருநெல்வேலிக்காரர். படித்தது பிகாம் என்றாலும் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் கூரியர் நிறுவனத்தை தொடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணியில் இருப்பது அவரது அசாத்தியமான உழைப்பும் தன்னம்பிக்கையும். மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை கிடைத்த போதும் ஒரு கூட்டுக்குள் அடைபட்டு கிடக்க விரும்பாமல் வேலையை உதறி தள்ளிவிட்டு வாழ்க்கையையே போராட்டமாக மாற்றி அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் இந்த தூதஞ்சலின் தூதுவர். பெரும் கட்டமைப்போடு இருக்கக்கூடிய பொதுத்துறையின் அஞ்சல் துறையோடு போட்டி போட்டு ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தை வளர்த்து எடுத்ததன் பின்னணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையுமே அடங்கியிருப்பதாக நன்றி கூறுகின்றார் திரு அகமது மீரான். மிக பெரும் நிலப்பரப்பையும் மக்கள் தொகையையும் உள்ளடக்கிய இந்தியாவில் தனது நிறுவனத்தின் கிளைகளை பலமாக எழுப்பியிருக்கும் ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தை உலகத்தரத்தோடு பிற தேசங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இவரது மிக பெரும் கனவாக இருக்கின்றது. கப்பல், விமானம், ரயில் சேவை என அனைத்திலும் பயணிக்கும் ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் தனது ஆரம்பகால போராட்டங்கள் குறித்தும் மனம் திறக்கின்றார் நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தூதஞ்சலின் தூதுவர் த ப்ரொஃபஷனல் கூரியரினுடைய நிறுவனர் திரு அகமது மீரான் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இந்த கொரியர் அப்படின்ற கான்செப்டே உங்களுக்கு அப்பதான் தெரியுது, அனுபவம் இல்லாம தான் ஃபர்ஸ்ட் வரீங்க. நான் முதல்ல கேட்கறது, ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு துறையில காலடி எடுத்து வைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? அனுபவம் இல்லாமல் எடுக்கிறதுங்கிறது எனக்கு அது ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு சொல்றேன் பாத்தீங்களா. ஓகே, அது ஸ்மால் ட்ரைனிங் கண்டிப்பா. ஒரு அதை பத்தி ஒரு ஒரு அறிமுகம், ஒரு வியாபாரத்தினுடைய அறிமுகம் கண்டிப்பா தேவை. ஆனால் மேற்கொண்டு படிக்கக்கூடிய ஒரு மேற்கொண்டு அதை பற்றி தெரிந்து கொண்டு அதனுடைய கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு. டெலிவரி நெக்ஸ்ட் டே. ஸோ கனெக்டிவிட்டி நம்ம டாக்குமெண்ட்டை நெக்ஸ்ட் டே கொடுக்கணும்னா நம்ம பஸ் மூலமாகவோ அல்லது ட்ரெயின் மூலமாகவோ ஃப்ளைட் மூலமாக கொண்டு சேர்க்கணும். சரி, இது 2வது கான்செப்ட். இதுக்கு 3வது நம்ம மார்க்கெட்டிங். ரைட், மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம அது மார்க்கெட்டிங்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். அது மார்க்கெட்டிங் பண்ணி அதை நமக்கு கனெக்ட் பண்ணி அதை மறுநாள் காலையில் டெலிவரி பண்ணக்கூடியது நம்ம வேலை. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது கூட திறமைகளை வளர்த்துக்கிட்டு நாங்கள் உழைக்க ஆரம்பித்தோம். ஆல்ரெடி அஞ்சல் துறை இருக்குது. அது டீப் பெனிட்ரேஷன் கிராமத்துல எல்லாம் இருக்குது. அது பெரிய கட்டுமானம். நீங்கள் அதுக்கு பேரலாக தான் ஒரு சின்ன ஒரு இதாக தான் இயங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய போதாமைகள் இதுக்கு இங்கே நம்ம கொண்டு வரணும், செய்யணும். அந்த மக்களை நீங்கள் எப்படி இழுத்து கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் செஞ்சீங்க? பொதுவாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வலுவான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனால் அன்னைக்கு 1985-86 வந்தீங்கன்னா பொதுவாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் டே டெலிவரிங்கிற கான்செப்ட் கிடையாது. அது நெக்ஸ்ட் டே போகும் அல்லது மறுநாளும் போகும், 3 நாள் கழிச்சு கூட போகும். அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கேரண்டி டெலிவரி கிடையாது. ஸோ அந்த ஒரு கேப் அங்கே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருந்தது. நாங்கள் அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டோம். கொரியர் கம்பெனிகள் எல்லாமே அந்த கேப்பை தான் நாங்கள் பயன்படுத்தி கம்பெனிகள்கிட்ட போயும் மற்ற பொதுமக்கள்கிட்டையும் போய் நீங்கள் டாக்குமெண்ட் ஒன்று அர்ஜென்டான டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு அதை டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் என்ற ஒரு சர்வீஸை காமிச்சு தான் நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை வளர்த்தோம். மக்களுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது. ஒரு தேவையான சர்வீஸ். எப்படி ஒவ்வொரு வியாபாரமும் பொதுவாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது மக்களுக்கு எந்த வகையில் தேவையாக இருக்குது அதை புரிஞ்சுக்கணும். தேவையற்ற விஷயங்களை பண்ணனா நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. இது கொரியர் சர்வீஸ் மக்களுக்கு அப்போ தேவையானது இன்றைக்கும் தேவையாக இருக்குது. இன்றைக்கி கொரியர் கம்பெனியை யூஸ் பண்ணாத எந்த கம்பெனியுமே கிடையாது. அதாவது அரசாங்க அலுவலகத்திலிருந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், சாதாரண பாமர ஒரு மனிதர் கூட நீங்கள் கொரியர் கம்பெனிகள் யூஸ் பண்ணதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த தேவைங்கிறது எங்களுடைய சக்ஸஸுக்கு ஒரு பெரிய முக்கியமான காரணம். முதல்ல இன்னொரு ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விட்டுட்டு கொரியர்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள அந்த துறைக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்க. காலடி எடுத்து முழுமையாக அதில் உழைக்க அதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதுல நீங்க அந்த கோஸ்ட் கொரியர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அதுல இருந்தும் ஏன் வெளில வரணும்னு ஏன் தோணுச்சு? எங்களுடைய கோஸ்ட் கொரியர்ல இருந்து ஒரு ஏஜெண்டா இருந்தேன். ஏஜெண்டா இருக்கும்போது அந்த பழைய கம்பெனியில் எங்களுக்கு சில குழப்பங்கள், சில நிர்வாக
மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கேள்விப்பட்டு அப்போ நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 8 பேர் சேர்ந்து நமக்குன்னு ஒரு சொந்த கம்பெனியை ஆரம்பிக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக தான் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை 1986 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த நேம் யார் செலக்ட் பண்ணது? அந்த நேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அந்த நேமை தேர்வு செஞ்சீங்க? அது செய்யக்கூடியது இப்போ அந்த ஒரு இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம இருக்கணும். ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து திறமையை காமிச்சு அந்த ஒரு ரியல் ஒரு ப்ரொஃபஷனல் காமிக்கிறதுனால இந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்ங்கிற பேரை வச்சோம். பிஸ்னஸில் சார் வந்து இப்போ 2 பேருக்குள்ளேயே வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, அதுவும் அப்போ தான் நீங்கள் வரீங்க, பெரிய நிறுவனமாலாம் நீங்கள் கட்டமைக்காதப்ப உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு சிங்க் எப்படி ஏற்படுத்திட்டீங்க? உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் வரலையா? இந்த கொரியர் கம்பெனிங்கிறது பொதுவாகவே ஒரு ஆல் இண்டியா லெவலில் நடத்தி ஆகணும். ஸோ ஆல் இண்டியா நடத்தும் போது நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன். இதே மாதிரி மற்ற கொச்சின், பெங்களூரு, ஹைதராபாத்து, மும்பை, கல்கட்டா, டெல்லியில் உள்ள ஆட்களோடு சேர்ந்து தான் இந்த கொரியர்ஸை நடத்த முடியும். அதனால் நாங்கள் ஏற்கனவே கோஸ்ட் கொரியரில் ஒர்க் பண்ண என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னை போல் ஏஜெண்டாக கோஸ்ட் கொரியரில் வேலை செய்தவங்க எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் 8 பேர் சேர்ந்து எங்களுக்குன்னு ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பித்து அதை நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்தில் எப்படி டெலிவரிலாம் எப்படி பட்டுவாடெல்லாம் பண்ணுறது, அதுக்கு வந்து வாகன வசதிகள், இப்போ வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் கூட அனுப்புகிறீங்க, ஷிப்பில் எல்லாம் அனுப்புகிறீங்க. ஆரம்பங்களில் ப்ரொஃபஷனல் கொரியர் எப்படி போய் பட்டுவாடா பண்ணாங்க கடிதத்தில்? ஆரம்ப காலில் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து மெட்ராஸ்லேருந்து கொச்சினுக்கோ மெட்ராஸ்லேருந்து ஹைதராபாத்துக்கோ ட்ரெயின் மூலமாக போனீங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆயிரும். தூரமான இடங்களான மும்பை, டெல்லி, கல்கத்தாக்கு ஃப்ளைட் மூலமாக அனுப்புகிறோம். இது அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு 7-8 இந்த மாதிரி பெரிய நகரில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் நான் வந்து சென்னைக்கு அடுத்த பிறகு என்னுடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலி என்னுடைய அடுத்த கிளையை ஆரம்பிக்கிறேன். திருநெல்வேலியில் அதுக்கு பிறகு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் சர்வீஸ் உள்ள இடங்களில், அதே மாதிரி மெட்ராஸ்லேருந்து நீங்கள் விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் எங்கெல்லாம் போகுதோ அந்த ரூட்டில் முதல்ல நான் என்னுடைய கிளைகளை ஆரம்பித்து அதை வந்து வளர்க்குறேன். இது மூலமாக தான் நாங்கள் வந்து எங்களுடைய கொரியர் டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் வந்து கையோடு எடுத்து கொண்டு போவோம். ஒரு மெசஞ்சர் போவார் டெய்லி. அப்படின்னா தான் அந்த டாக்குமெண்ட்டினுடைய உறுதியை எடுத்து கொண்டு போக முடியும். சென்னையிலேருந்து ஒருத்தர் கிளம்பி ஒரு நெல்லை எக்ஸ்பிரஸில் கிளம்பி அவர் மறுநாள் காலையில் நெல்லைக்கு போய் இறங்குவார். அதே நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பி வருவார். அதே மாதிரி மெட்ராஸ்லேருந்து கொச்சினுக்கு ஒருத்தர் ட்ரெயினில் போவார், கொச்சின்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வராரு, மெட்ராஸ்லேருந்து ஹைதராபாத்துக்கு ஒருத்தர் போவார், அதே மாதிரி ஹைதராபாத் கிளம்பி போவார். இப்படி எங்களுடைய அந்த கண்டிப்பாக டெலிவரி கொடுக்குறங்கிற நோக்கத்திற்காக நாங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு வியாபார ரீதியாக வருமானம் இல்லாவிட்டாலும் சர்வீஸை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ட்ரெயினில் பணம் வருமானம் இல்லை என்றாலும் நஷ்டத்தில் நடத்தினாலும் நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ஆரம்பங்களில் சில பணங்களை இழந்து தான் நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுத்து அது சர்வீஸை கொடுத்து தான் மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்று நாங்கள் கொரியர் கம்பெனியை நாங்கள் வந்து வளர்த்தோம். நீங்கள் நம்பிக்கை, வாடிக்கையாளர்கிட்ட நம்பிக்கை, நான் நிறைய பேசும் தலைமையிலேயே பார்க்குற போது நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் லாபம் முக்கியம் இல்லை, வாடிக்கையாளர்கிட்ட நம்பிக்கை தான் முக்கியம்ன்றதை தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது நீங்கள் பணத்தை போட்டுட்டு வாடிக்கையாளர் நம்பிக்கை அப்படின்றதுக்காக நம்ம நஷ்டத்திலேயே இயங்குறப்ப நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி, இல்லை இது ஒரு நாள் இது பெரிய நம்பிக்கையாக மாறும் அப்படின்ற கனவுகள் எல்லாம் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்க சார்? கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு காஸ்ட்டு பார்க்கும்போது இந்த லெவலில் போனால் எனக்கு வந்து இந்த இடத்துல ரீச் ஆக முடியும், அதாவது பிரேக் ரீச் ஆக முடியுங்கிற ஒரு கணக்கு பார்க்க முடியும், எல்லாராலையுமே பார்க்க முடியும். ஸோ அந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு வியாபாரமே ஒரு ரிஸ்க்கு தானே. வியாபாரமே ரிஸ்க்கு தான், ஆனால் ரிஸ்க்கை வந்து தைரியமாக எடுக்கிறோம். தைரியம் எடுக்கிறோம். நம்ம வந்து இது வந்து இந்த ரிஸ்க் வந்து நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு ஒரு பயம் வந்தாலே உங்களுக்கு தோல்வி வந்துடும். பயம் வரக்கூடாது. ரிஸ்க் எடுத்து நம்ம இன்னும் முன்னேற முடியும், நம்ம வந்து சாதிக்க முடியும், சக்ஸஸ் ஆக முடியுங்கிற ஒரு உங்களுக்கு நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து அதை நோக்கி மூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உற்சாகம் வரும், மன தைரியம் வரும், உங்களை சுற்றிக்கிற ஒரு டீமையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து வியாபாரத்தை சிறப்பாக செய்ய முடியும். இதில் ஏன்னா நீங்கள் அந்த ரிஸ்க்குக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு வெளியில் வரீங்க. ஆமாம். இன்னமும் கூட அஞ்சல் துறை அவ்வளோ பெரிய பெனிட்ரேஷன் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற ஒரு அஞ்சல் துறையே வந்து 3 நாள் கழிச்செல்லாம் தான் வந்து டெலிவரியெல்லாம் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு நிறுவனம் 8 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறப்ப மறுநாளே போயிடுது. நீங்கள் சாயந்தரம் போட்டிங்கன்னா மறுநாள் 11 மணி 12 மணிக்கெல்லாம் போயிடுது. அப்படின்றப்ப அஞ்சல் துறையால் முடியாததை நீங்கள் எப்படி சாத்தியமாக்குனீங்க? என்ன மாதிரியான நெட்வொர்க்கை நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரீங்க? இது வந்து பொதுவாக கொரியர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹப் அண்ட் ஸ்போக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹப் அண்ட் ஸ்போக் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் சைக்கிள் எடுத்தீங்கன்னா ஹப் இருக்குது, ஸ்போக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இது கொரியர் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை நம்ம வந்து இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிட்டிகள் இருந்தாலும் நாங்கள் வந்து லோடை குயிக்காக கொண்டு போய் அதை வந்து 24 ஹவர்ஸில் கனெக்ட் பண்ணுற உள்ள சிட்டிகள்லாம் குயிக்காக கொண்டு போயிடுவோம்.
இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்டையர் தமிழ்நாடு எங்களுக்கு வந்து 24 hours கனெக்டிவிட்டி. நாங்கள் வந்து மெட்ராஸ்லேருந்து இன்னைக்கு அந்த அப்போது ஆரம்ப காலங்களில் நாங்கள் வந்து ட்ரெயினில் அனுப்பிட்டு இருந்தோம். அப்புறம் டாக்குமெண்ட் கூட மக்களுடைய நம்பிக்கை பெற்று எங்களுக்கு வந்து எங்களுடைய கம்பெனி மேலே நம்பிக்கை வைத்து டாக்குமெண்ட் வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு அதிகமாக டாக்குமெண்ட் தர சின்ன பார்சல் தர நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து ட்ரெயின்ஸ்லேருந்து வேன் சர்வீஸை மாற்றணும். வேன் சர்வீஸ் கொண்டு வந்து மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர், மெட்ராஸ் டு திருநெல்வேலி என்று ஆரம்ப காலம் 91 நான் சொல்ல 91 86 ஆரம்பித்து ட்ரெயினில் சர்வீஸ் ஆரம்பித்து அப்புறம் அது வளர்ச்சி அடைந்து 91 நாங்கள் வந்து முதலாக எங்களுடைய வேன் சர்வீஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றோம். மெட்ராஸ் டு கோயம்புத்தூர், மெட்ராஸ் டு திருநெல்வேலி. அது மூலமாக இடையில உள்ள நகரங்களுக்கு நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவோம். திருச்சி ஒரு ஹப்பு, விழுப்புரம் ஒரு ஹப்பு, திருச்சி ஒரு ஹப்பு, மதுரை ஒரு ஹப்பு. ஸோ விழுப்புரங்கிற ஒரு ஹப்புக்குள்ள திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் இது போன்ற கடலூர் இது போன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் அவங்க வந்து ஈவினிங் ஒரு 8 மணிக்கு கிளம்பி ஒரு 10 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து வேன்களிலிருந்து வரக்கூடிய லோடுகளை வாங்கிட்டு கொடுத்து திரும்ப வாங்கிட்டு மார்னிங் they will back to their destinations. அதுமாதிரி திருச்சியிலிருந்து உள்ளவங்க தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கரூர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் திருச்சிக்கு வந்து காரைக்குடி திருச்சிக்கு வந்து லோடை கொடுத்துட்டு அவங்க லோடை வாங்கிட்டு போடுவாங்க. இப்படி இதுதான் திஸ் ஹப் அண்ட் ஸ்போக் சிஸ்டம். இந்த மாதிரி முறையில் நாங்கள் வந்து டெல்லிக்கு டோட்டல் நார்த் இந்தியாவோட டெல்லிக்கு அனுப்பிடுவோம். டெல்லியிலேருந்து சண்டிகர், லக்னோ, கான்பூர் என்ற முறையில் லோடுகள் போகும். அது மாதிரி மும்பைக்கு அனுப்பினா மும்பையிலேருந்து அகமதாபாத், சூரத், பூனா இந்த மாதிரி இடங்களுக்கு போகும். கல்கட்டாக்கு அனுப்புனா கல்கட்டாலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்படி ஹப் அண்ட் ஸ்போக் சிஸ்டத்தில் தான் நெட்வொர்க்கை டெவலப் பண்ணி இந்த சிஸ்டம் கரெக்டாக நம்ம முறையில் போகுதா, அது அங்கே ஏதாவது லூப்புகள் இல்லாமல் அதை கனெக்டிவிட்டியை பக்கா ஏற்படுத்தி அதை டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்த்து அதை டெலிவரியை பண்ணக்கூடியது தான் எங்களுக்கு வேலை. பிக்கப்லேருந்து அது டெலிவரி ஆகக்கூடிய நாங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுப்போம்.